we dash playing football yesterday. கொடுத்திருக்கிற 3 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத காமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எது கரெக்ட் ஆன்சர் தெரியலனா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எது கரெக்ட் ஆன்சர் அப்படினு பார்க்கலாம். சோ இங்க என்ன சொல்றாங்க? we dash playing football yesterday அப்படினா நாங்க வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம் நேத்து அப்படினு சொல்றாங்க. அப்போ இதுல ஹிண்ட் என்ன நமக்கு? yesterday அப்படிங்கிறது தான் ஹிண்ட். நேத்து அப்படினா அந்த ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. பாஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க ஆப்ஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படினா எய்தர் நம்ம was யூஸ் பண்ணலாம் இல்லனா were யூஸ் பண்ணலாம். அப்போ was-ஆ were-ஆ இது ரெண்டுல எது யூஸ் பண்ணணும்? அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா இங்க என்ன இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். யாரை பத்தி பேசுறோம்? we. நாங்க விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நாங்க அப்படிங்கிறது என்னது? ப்ளூரல். ஒருத்தருக்கு மேல இருக்காங்க. ஸோ ப்ளூரல்ல பேசுறோம் அண்ட் ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது நமக்கு வேர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இங்க we அப்படிங்கிறதுக்கு பதிலாக he இல்லை she இருந்ததுன்னா அவன் விளையாடிட்டு இருந்தான், அவன் நேத்து விளையாடிட்டு இருந்தா அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன பேசுறோம்? இங்க சிங்குலர்ல பேசுறோம், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம was யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆர் எங்க வரும்? ஒருவேளை இந்த yesterday அப்படிங்கிறதே கிடையாது, நாங்க இப்போ விளையாடிட்டு இருக்கோம், நம்ம ஃபுட்பால் இப்போ விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது ப்ளூரல்ல பேசுகிறோம் அண்ட் ஆக்ஷன் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஸ் வேர் ஆர் இது இனிமேல் மறக்காதில்ல. English Cafe. We present you the perfect English.